ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் டிசைன் டிராஃப்ட் ஸ்டிச் வித் அருள். இதில் ப்ரீவியஸாக நான் பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஹேம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். மார்க்கெட்டில் வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்டுங்க. அயனிங் டூல் வந்து எல்லா ஃபேஷன் டிசைனர் டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக நீங்களே உங்கள் வீட்டில் பண்ணிடலாம். தயவுசெய்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு திங்ஸை வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 பேனல்ஸ் வச்சுருந்தேன். அந்த 4 பேனல்ஸை அட்டாச் பண்ணுற வீடியோ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக காமிச்சிருக்கேன். ஸோ ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்து அந்த 4 லேயர்ஸை கோன் ஷேப் லேயர்ஸை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ண பிறகு பாட்டம் லேயரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டிச்சிங் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஸ்லோவாக லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஸ்டிச் பண்ணோம், பாட்டமும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு பேனலாக ஜாயின் பண்ணி ஸ்டிச்சிங் லைனில் வந்து நான் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு வரேங்க. ஸோ ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு எண்டில் வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 4 லேயர்ஸையும் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ண பிறகு தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் லேயர் ஜாயின் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லேயர் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லேயரை வந்து ஒரு பேனலோட ஒரு பேனல் அட்டாச் பண்ணிட்டு ஷார்ப்பாக பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுலேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஸ்லோவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிச்சிங் லைனில். ஸோ இந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கைட்லைன் ஃபார் பிகினர்ஸ் ஆஸ் சூயிங் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதை வச்சு பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணணும். நான் வீடியோக்காண்டி ரொம்ப ஸ்லோவாக தாங்க பண்ணியிருக்கேன், ஃபாஸ்ட்டாக நான் ஸ்டிச் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கும் புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 அதுலேயே வந்து 3rd லேயர் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். 3rd பேனல் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஷார்ப் கோனு. பாட்டம்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து ஷார்ப்பாக டிப்பில் இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணி லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லேயர் அட்டாச் பண்ணுறோம், ஃபைனல் லேயர் 4 லேயரு. ஸோ அதே மாதிரி பாட்டம்லேருந்து ஸ்டிச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்லோவாக அந்த ஸ்டிச்சிங் லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச்சிங் லைன் கட்டிங் லைன் பற்றி எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு தெரில, பட் ஃபார் அ பிகினர் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வித் பியோர் 0 நாலேஜில் தான் வருவாங்க. அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றி எதுவும் தெரியாத போது ஸோ ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் லைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக போடணும். இதுதான் டெய்லரிங் மெத்தடும் பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். டெய்லரிங் மெத்தடில் ரொம்ப டீட்டெயிலிங் பார்க்க மாட்டாங்க. பேட்டர்ன் மேக்கிங் மெத்தடில் பேட்டர்ன்ஸ் கம்பல்சரி, பேட்டர்ன்ஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியங்க. அதை வச்சு தான் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல்லையுமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ கிரெயின் லைன்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், எத்தனை பீசஸாக இருக்கட்டும், ஸ்டிச்சஸ்ஸு என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ்ஸு, பட்டன் எங்கே வரணும், நாட்ச் பாயிண்ட் எங்கே வரணும், எல்லாமே ஒரு பேட்டர்ன் மேக்கிங்கில் வந்து டீட்டெயிலாக பண்ணியிருப்போம். அதே வந்து டெய்லரிங் மெத்தடில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்காது. த டசன் மீன்ஸ் அவங்க வந்து தப்பாக சொல்லித்தராங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இதை ஒரு ஆர்குமெண்ட்டாகவும் கொண்டு வர விரும்பலை. அது அவங்களோட மெத்தட், இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சனோட மெத்தட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்டிச்சிங் வந்து யாருக்கு ரொம்ப நல்லா வரும்னா கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். ஒரு லைஃப் டைமாக ஒருத்தவங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது, ஒரு ஸ்போர்ட் கற்றுக்குறோம் அதுக்குமே அந்த மாதிரி தாங்க. கண்டினியூஸ் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும் போது தான் வந்து அது நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் வர முடியும். அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்கும், கண்டினியூஸாக டெய்லியும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4 பேனலையும் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணி அதை உல்ட்டா பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 இது வந்து பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கப்பை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். பேஸ் அந்த சர்க்குலர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பேனலில். ஸோ அந்த பேனலை வந்து ஃபேப்ரிக்கோடு வச்சு நம்ம ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ஸ்லோவாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் ரவுண்டாக. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து உல்ட்டா பண்ணிவிட்டு ரைட் சைடு வச்சுட்டு ரைட் சைடில் வந்து 4 நாட்ச் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த ஸ்டிச்சிங் லைனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும்.
சர்க்கிள்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஆஸ் அ பிகினர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்லோவாக இதை வந்து ஃபுட்டரை வந்து ரொட்டேட் பண்ணி பொறுமையாகவும் பண்ணலாம். இல்லை இப்போ நிறைய மிஷின்ஸ் அட்வான்ஸாக வந்துருச்சு, ஆன் ஆஃப் பட்டனோடையே வந்துருச்சு. ஸோ ஸ்லோவாக ஆன் ஆஃப் பெடலிங்கே பண்ணாமல் மிஷின்லேயே வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். ஸோ ஸ்லோவாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாமே இருக்குது அட்வான்ஸ் மிஷின்ஸ். ஸோ ஒரு பிகினராக இருக்கும் போது ஒரு டேபிள் டாப் மிஷின் வந்து போதுமான மிஷின். ஸோ அட்வான்ஸ் மிஷின் தான் வாங்கி ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய பேர் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இல்லை நான் யூஸே பண்ணல, ஜாம் ஆகிடுச்சு, நான் ப்ராடக்ட் வந்து எதுவுமே பண்ணலை, அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வந்து ஒரு டேபிள் டாப் மிஷின்லேருந்து பிகின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ டேபிள் டாப் வந்து என்றைக்குமே கெட்டு போகாது. என்றைக்கு நீங்கள் திருப்பி எடுத்து ஆயிலிங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டேபிள் டாப் வந்து ஒரு பிகினராக இருக்கட்டும், ஒரு வீட்டிலேருந்தே பிகினிங்காக கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின். ஸோ இதில் வந்து இப்போ எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 2 இன்ச் கேப் அந்த சர்க்கிள் ஜாயினிங்கில் விட்டுருந்தோம் ஃபில்லிங் காண்டி. நான் இதில் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பில் போயிட்டு ஹாம்ஸ்டருக்கு போடுற ரைஸை பீல் பண்ண அதோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும்லாங்க, அதோட தோலை வந்து இதில் வந்து ஃபில்லிங்காக பண்ணுறேன். வுட்டு கேட்டேன், வுட்டு அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால் இதை வாங்கிட்டு வந்த ஒரு பேக்கெட்டே வந்து நான் 30 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு, அந்த ஒரு ரீசனுக்காண்டி இதை வாங்கினேன். நீங்கள் வேஸ்ட் ஃபேப்ரிக் வச்சுருக்கீங்களா, இல்லை காட்டன் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி வந்து பில்லோஸோட வேஸ்ட் பில்லோஸ்லேருந்து நீங்கள் வந்து ஃபோம் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை உள்ளே வச்சு ஃபில் பண்ணலாம். டைட்டாக ஃபில் பண்ணணுங்க, கேப்பே இல்லாமல். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து நல்லா அந்த பஸ் ஸ்டாம்ப் ப்ராப்பராக உங்களுக்கு அயர்ன் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்லோவாக நான் பேக்கெட்டில் ஒரு சின்ன ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக நான் வந்து அதை ஃபில் பண்ண ஆரம்பித்தேங்க. இந்த ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக டேப் பண்ணி ஒரு பாட்டிலில் நம்ம ஏதாச்சும் போட்டால் எப்படி பண்ணுவோம், அதில் நிறைய ஃபில் பண்ணுறதுக்காண்டி பாட்டிலை தட்டி பண்ணுவோமா, அதே மாதிரி தான் இதில் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிக்கணுங்க. ஃபில் பண்ண பிறகு அந்த 2 இன்ச் வந்து நம்ம விட்ட இதை வந்து ஹேண்ட் ஷூ பண்ணிக்கலாம். மிஷின் ஷூ பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம், பட் ஹேண்ட் ஷூ பண்ணுறது தான் ஒரு பெட்டர் சாய்ஸு. ஸோ ஹேண்ட் ஷூ பண்ணும்போது லேட்டராக உங்களுக்கு ஃபில்லிங் கம்மியாக இருக்குது ஏதாச்சும் இதுனா நீங்கள் அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக வந்து ஹேண்ட் ஷூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணுவோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா உள்ள வரைக்கும் போகும். இது இந்த ஃபில்லிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபில்லிங்க்குமே இப்படி தான் ஸ்லோவாக நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஈஸியாக அது ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகும். அங்கங்கே கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அயர்ன் பண்ணும்போது ஒரு பஸ்ட் எஃபெக்ட் வராது. திஸ் இஸ் ஈக்குவல் டு அ பஸ்ட். ஒரு பஸ்ட்டு எப்படி இருக்குமோ ஷேப்பு அதுதான். இப்போ நீங்கள் உங்கள் அண்டர் பஸ்ட்லேருந்து உங்கள் நிப்பிள் பாயிண்ட் எடுத்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் இருக்க மெஷர்மெண்ட் அதுதாங்க. ஸோ அதை வச்சு தான் ஸோ ஃபுல் பஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு தான் இது. ஸோ அண்டர் பஸ்ட் டு அப்பர் பஸ்ட்டோட ஃபுல் மெஷர்மெண்ட் ஒரு பஸ்ட் மாதிரியே ஃபார்ம் பண்ணுறது தான் இது. ஸோ அப்போ அயனிங் பண்ணும் போது அந்த இடம்லாம் வந்து ஷார்ப்னஸ்ஸாக வந்து அயன் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு பஸ்ட் ஹேம்ப்னு பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபில் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து ஃபில்லிங்கை வந்து அந்த 2 இன்ச் கேப் கொடுத்து வந்து ஹேண்ட் ஸ்விங் பண்ண போகிறேன். நான் வந்து இங்கே எம்ப்ராய்டரி ஒயிட் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பிகர் நீடுது. அதோட ப்ளையெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணல, அப்படியே 6 ப்ளை போட்டு அப்படியே டைரெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திக்னஸ் காண்டி ரொம்ப தின்னாக தெரிஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு தான் நான் இப்படி பண்ணேன். உங்களுக்கு தெரியாமல் பண்ணோன்னா நீங்கள் இன்னும் தின்னர் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் வந்து அதை வந்து அந்த 2 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாமே ஹேண்ட் ஷூ பண்ணிடணும். ஹேண்ட் ஷூ பண்ணும்போது உங்களுக்கு க்ரிப்பாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வீடியோ ஸ்லோவாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது எப்படி நான் ஹேண்ட் ஷூ பண்ணிக்கிறேன்னு. ஸோ ஃபுல்லாகவே அந்த 2 இன்ச்சுக்கு ஃபில்லிங்கை வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஹேண்ட் ஷூ பண்ண வேண்டியது தான்.
இது பார்த்திங்கன்னா ஒரு சாதா மஸ்லின் ஃபேப்ரிக் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே பெருசாலாம் யூஸ் பண்ணல இங்கே. நீங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் ஃபேப்ரிக் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக ஒரு க்ளோஸ்அப் வீடியோ உங்களுக்கு புரியறதுக்காண்டி பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறேன்றதை நீங்கள் பார்க்கலாம். டால் மேக் பண்ணுறவங்களுக்கு, டெடி பேர் மேக் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டஃப் டாய்ஸ் மேக் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டஃப் டாய்ஸும் சிமிலராக இப்படியே தான் பண்ணுவோம். இது பண்ணும்போது எனக்கு என் காலேஜ் டேஸ் தான் ஞாபகம் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சு. அதில் வந்து நாங்கள் வந்து ஸ்டஃப் டாய்ஸ் மேக் பண்ணோம். அதில் ஃபரை கட் பண்ணி ஒரு டெடி பேர் பண்ணுறதுக்குள்ள அது ரொம்ப டஃப்பான டாஸ்க்குங்க. வீடே ஃபுல்லாக ஃபராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹேண்ட்ஸும் தான் பண்ணணும். மிஷின் ஷோயிங் பண்ண முடியாது அதில். ஏன்னா அந்த மாதிரி அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் கிடையாது எங்ககிட்ட. ஸோ அதனால் ஹேண்ட்ஸும் தான் பண்ணுவோம் டெடி பேர் ஃபில் பண்ணி. ஸோ அப்போ பண்ணும்போது ஐயோ என்னடான்னு இருந்துச்சு. பட் ஃபினிஷ் ப்ராடக்ட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்ஸும் பண்ணி இந்த மாதிரி வந்து கடைசியாக 2 லூப் ஃபார்ம் பண்ணி அதை டை நாட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். ஃபினிஷ் பண்ணால் உங்களோட ஃபைனல் லுக் வந்து வந்துடும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஐனிங் பண்ணுவீங்க. எந்த சர்க்குலர் பார்ட்ஸ், அதாவது மெயினாக வந்து பிரின்சஸ் கட் பண்ணும்போது, ப்ளவுஸஸ் கப் ஃபார்ம் பண்ணும்போது, வெஸ்டர்ன் வேர்ஸ் பண்ணும்போது, பஸ்டியர்ஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து ஐனிங் டூலாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அயர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு கீழே வேணால் நம்ம பேட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு உடன் பிளாக் மாதிரி அதோடு சேர்த்து ஒட்டிட்டு, ஸோ ஹைட்டுக்காண்டி இது ஆல்ரெடி நான் நல்லா ஹைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து இந்த கார்னர் டு அந்த கார்னர் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 10 இன்ச்சுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி மோர் சச் ஃபேஷன் ரிலேட்டட் கண்டென்ட், அதே மாதிரி பேட்டர்ன் மேக்கிங் ரிலேட்டட் கண்டென்ட், ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் மேக்கர்கிட்ட கற்றுக்கணுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காண்டி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் மை சேனல். ஸோ see you all in the next video. Thank you.